ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விறகடுப்பு செஞ்சுருக்கோம். இந்த இதில் நம்ம தோசைக்கல்ல வச்சு ஆம்லேட் ஊற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம விறகுகளெல்லாம் அடுப்புக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல எடுத்துக்கலாம். எடுக்க வேண்டாம், எடுத்து வச்சாச்சு. அடுத்து போடுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டோம். அடுப்பை பொருத்தி அடுப்பை பொருத்தி அடுத்து நம்ம ஆம்லேட் போட்டுடலாம். இப்போ அடுப்பை எரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ முட்டையை ஊற்றிடலாமா? அடுப்பில் எப்படி புகை வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஒழுங்காக எரியாத காரணத்தினால் நம்ம தென்னை மரத்தில் உள்ள ஓலையை எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ அடுப்பு எப்படி எரியுதுன்னு நீங்களே பாருங்க. அந்த விறகு கூட அந்த சிரட்டையை வச்சு எரிச்சு பார்ப்போம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ புகை வருதுன்ட்டு. அப்படி இருந்ததோட அதிகமாக வருது இல்லை? என்னது இது, யானை தும்பிக்கமா இருக்குன்னு பார்த்துடாதீங்க. இதுதான் வந்து பைப்பு. இந்த பைப் வச்சு ஊதுனா நெருப்பு எரியும் ஒழுங்கா. எவ்வளோ செமையாக இருக்க போகுது. இப்போ ஆம்லேட் ஊற்ற போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆம்லேட் இப்போ ஊற்றியாச்சு. இப்போ வெற்றிகரமாக ஆம்லேட் ஊற்றிட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.